குட்டி கதைகள். கதையின் தலைப்பு எங்கிருந்து வருகிறது? அக்பர் பீர்பாலை பார்ப்பதற்காக அவர் வீட்டிற்கு சென்றிருந்தார். அவரை பணிவோடு வரவேற்ற பீர்பாலின் மனைவி, சற்று அமருங்கள், அவர் தியானத்தில் இருக்கிறார், இப்பொழுது வந்து விடுவார் என்றார். அக்பருக்கோ வருத்தமாகிவிட்டது. நான் ஒரு சக்கரவர்த்தி, இருந்தாலும் மந்திரியை மதித்து வீடு தேடி வந்திருக்கிறேன், என்னை போய் காக்க வைப்பதா? அரசரை விட தியானம் அவ்வளவு முக்கியமா என்று. தியானம் முடிந்து வந்த பீர்பாலை பார்த்து அரசர் கேட்டார், பீர்பால், தியானம் என்றால் என்ன? எனக்கு சொல்லிக் கொடு. பீர்பால் அடக்கத்தோடு சொன்னார், சக்கரவர்த்தி, தியானம் என்பது ஒரு குருநாதர் சொல்லிக் கொடுக்க முடியும், நான் சொல்லிக் கொடுக்க கூடாது என்று. அக்பருக்கோ கோபம் தலைக்கு ஏறிவிட்டது. எதுவும் பேசாமல் உடனே அரண்மனைக்கு வந்துவிட்டார். வந்தவுடன் அறிவிப்பு செய்தார், யாருக்கு தியானம் தெரியுமோ அவர்கள் அனைவரும் நாளை அரண்மனையில் கூட வேண்டும் என்று. மறுநாள் அரண்மனைக்கு வந்த அனைவரிடமும் தியானம் என்றால் என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டார். பீர்பாலை பார்த்து கேலியாக சிரித்தார். பார்த்தாயா பீர்பால், நீ சொல்லிக் கொடுக்க விட்டால் என்ன, எனக்கு தியானம் என்றால் என்ன என்று இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டது என்றார். உடனே காவலாளிகளை பார்த்த பீர்பால், யார் அங்கே? இந்த முட்டாளை கைது செய்யுங்கள் என்று அக்பரை காட்டி கட்டளையிட்டார். காவலாளிகளுக்கோ வெடவெடுத்து போய்விட்டது. பீர்பால் சொன்னால் எதையும் செய்யலாம், ஏனென்றால் அவர் மகா மந்திரி. ஆனால் அரசரை பார்த்து கைது செய்ய சொன்னால் ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றார்கள். அக்பருக்கோ கோபம் வந்துவிட்டது. ஆனாலும் இந்த பீர்பாலுக்கு நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து விட்டோம், அதனால்தான் என்னையே கைது செய்ய சொல்கிற அளவிற்கு தைரியம் வந்துவிட்டது என்று கோபத்தோடு காவலாளியை பார்த்து கத்தினார். முதலில் அந்த முட்டாளை கைது செய்யுங்கள் என்று. அடுத்த கணமே காவலாளிகள் பாய்ந்து பீர்பாலை கைது செய்தார்கள். பீர்பால் சிரித்தார். அரசரே, நீங்கள் சொன்ன அதே வார்த்தையைத்தான் நானும் சொன்னேன், ஆனால் நான் சொன்னது பலிக்கவில்லை. இப்பொழுது புரிகிறதா? யார் வாயிலிருந்து வருகிறது என்பதை பொறுத்துதான் அந்த ஒரு வார்த்தையும் பலிக்கும். வார்த்தைகள் முக்கியமல்ல, அவற்றை சொல்லும் நபர் யார் என்பதுதான் முக்கியமானது. அதனை பொறுத்தே அந்த வார்த்தைகள் அதற்குரிய சக்தியை பெறுகின்றனர், முழுமை அடைகின்றனர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.